இந்த வீடியோவில் பார்க்குற ப்ரோஸ் வந்து மை ரெமினிசன்ஸ் 8th ஸ்டாண்டர்டில் பார்ட் சியில் ப்ரோஸ் நம்பர் 11. இது வந்து நிறைய க்ளாசரியில் நிறைய படிக்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து புரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் லெசனுக்குள்ளே போகலாம். When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotindra and the sister-in-law were living in a riverside villa at Chandranagar, and there I went to stay with them. இந்த ஸ்டோரி எப்போ எழுதுறாருன்னா, அதோட ஆத்தர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அவர் எப்போ எழுதுறாரு அப்படின்னா, அவரோட செகண்ட் வாய்ஸ் டு இங்கிலாந்து, செகண்ட் டைம் அவர் வந்து இங்கிலாந்துக்கு போகிறப்ப எழுதுறாரு. அவரோட பிரதர் யாருன்னா ஜோதிரிந்திரா அண்ட் சிஸ்டர்-இன்-லா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிவர் சைடு வில்லா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு வில்லாவில் இருக்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா சந்தர்நகூரில் இருக்குது. அங்கே இவர் போய் தங்க போயிருக்காரு. அப்போ அதை வந்து எப்படி வர்ணித்து ஒரு 2 பேஜில் லெசன் நிறையா வர்ணித்து சொல்லியிருப்பாங்க. நிறையா டீட்டெயிலிங் இருக்கும் அந்த லெசனில், ஓகேங்களா? The Ganges again those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. அப்படின்னா இப்போ ineffable அப்படின்னா பியாண்ட் எக்ஸ்பிரஷன், டூ கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு, அது தாண்டி பியாண்ட் எக்ஸ்பிரஷனாக வார்த்தையிலே இழக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பியூட்டி இருக்கிற மாதிரி. லாங்குவேட் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் பண்ணுறது, மூவிங் ஸ்லோலி. பிளைன்டிவ் அப்படின்னா சவுண்டிங் சேட், ரொம்ப சேடாக இருக்கிறது. அப்போ திருப்பி கங்கையை பார்த்துட்டாரு. திருப்பி அதே மாதிரி, அதாவது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. அதாவது அதே மாதிரி டேஸ் அண்ட் நைட்ஸ். லாங்குவேஜ் வித் ஜாயின் அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணுறாரு அந்த சந்தோஷத்தில். சேட் வித் லாங்கிங், பழைய நினைவுகள் இருக்கும். நமக்கு ரெமினிசன்ஸ்னாலே மீனிங் என்னென்னா நாஸ்டாலஜிக்காக பழச, ஹாப்பியாக இருந்த பழசெல்லாம் நினச்சி பார்க்குறது. அதை மாதிரி தான் இந்த லெசனே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. சேட் வித் லாங்கிங், அட்யூன் டு பிளைன்டிவ் பேப்லிங் ஆஃப் த ரிவர்னா, பிளைன்டிவ் என்ன பார்த்தோம், சவுண்டிங் சேட். அந்த ரிவர் வந்து அப்படி சேடாக. அப்புறம் கூல் ஷேட் ஆஃப் வுடட் பேங்க்ஸ் அப்படின்னா அந்த ரிவர் பேங்க்ஸ் நிறைய மரம் இருக்கிற ஒரு ஆற்றங்கரை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், திஸ் சவுத் ப்ரீஸ், திஸ் ஃப்ளோ ஆஃப் தி ரிவர், this right royal laziness, and the broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky, all these were to me as food and drink to the hungry and thirsty. அப்படின்னா அந்த பெங்காலோட, அது பெங்காலில் தானே அவரோட இது, பெங்கால் தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் அந்த சந்தர்நகர் இருக்குது. அங்கே பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். அப்புறம் சவுத் ப்ரீஸ், அந்த சவுத் சைடில் வீசுகிற ப்ரீஸ்னால் ஒரு தென்றல் நல்லா சாஃப்டாக அதெல்லாம் வீசுது. அப்புறம் அந்த ரிவர் ஆத்தங்கரையிலே அந்த வீடு இருக்குது. அந்த ரிவரோட ஃப்ளோ, அந்த ரிவர் போகிறது. ரைட் ராயல் லேசினஸ் அப்படின்னு, லேசினஸ்னால் நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நமக்கு ஒரு லேசினஸ் இருக்கும்ல. எல்லாருமே அவங்க அம்மா வீடு அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவர் எங்கே இப்படி ட்ராவல் பண்ணுறாரு நிறையா, அப்போ அவரோட ஹோம் டவுனில் எவ்வளோ லேசியாக இருப்போம் அப்படின்றத நினச்சி பார்க்குறாரு. திஸ் ப்ராட் லீஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹரிசான் டு ஹரிசான் அண்ட் ஃப்ரம் க்ரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை. அதாவது எங்கே இருந்து க்ரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கைனா கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே இவருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆல் திஸ் வேர் டு மீ ஆஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. இது எல்லாமே, அதாவது வேறு கண்ட்ரி போனால் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பர்டிகுலராக அந்த வீடு இருக்கிற அந்த அவரோட இதில், அந்த பெங்காலில் கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்கும், இதெல்லாமே அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்துச்சான். ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இது ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி, பசியிலையும் தாகத்திலையும் இருக்கிறவனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. Here it felt indeed like home, and in these I recognized the ministrations of a mother. இதுதான் எனக்கு ஹோம் மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ரெக்கக்னைஸ் ministrations of mother அப்படின்னா, ministrations மீனிங் the act of helping or caring. ஒரு அம்மாவோட ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி, அம்மா கவனிக்கிற மாதிரி, அந்த அரவணைப்போட இதெல்லாம் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதான். Okay, that was not so very long, and yet time has wrought many changes. A little riverside nests clustering and surrounding greenery have been replaced by mills which now dragon-like everywhere rear their hissing heads, belching forth black smoke. இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, இது நிறைய சேஞ்ச் ஆச்சு இந்த இடத்துல. ராட் அப்படின்னா என்னென்னா நமக்கு காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கிளஸ்டரிங் அப்படின்னா ஃபார்மிங் குரூப்பாக கிளஸ்டர்ட் ஆகுறது அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். பெல்ச்சிங் அப்படின்னா டு லெட் ஏர் கம் அப் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏர் வெளியிறது, கொப்பளிக்கிறது, இந்த நமக்கு புளிச்சேப்ப மாதிரி ஒன்று, அதே பெல்ச்சிங் அப்படி சொல்லுவோம் நம்ம, அந்த மீனிங் தான். அப்போ அது எப்படி இருக்குன்னா நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் எப்படி என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரிவர் சைட் நெஸ்ட் அப்படின்றது எதுனா, அந்த ரிவர் சைட் இருக்கிற வீட்டை தான் அப்படி மென்ஷன் பண்ண. நிறைய வீடுகள் இருக்கும், அதை பச்சை பசேல்னு இருந்தது எல்லாமே. இப்போ எல்லாமே எதால் ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா, நிறைய மில்ஸ் வந்துருச்சு, மில்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. அதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அந்த மில்ஸை, ட்ராகன் லைக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதோட ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ்னா, ட்ராகன் எப்படி வாயிலிருந்து புகை விடுற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஹிஸ்ஸிங்னா
அந்த அந்த சவுண்ட் தான் ஹிஸ்ஸிங் அப்படி சொல்லுவாங்க. பெல்ச்சிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக் அப்படின்னா அந்த டிராகன் வாயிலிருந்து அந்த புகை வர மாதிரி அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர புகையை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பெல்ச்சிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக். ஓகேங்களா. இந்த மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஈவன் our hours of mental siesta have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Maybe this is for the better. I for one cannot account it wholly to the good. அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஹார்ஸ் ஆஃப் மென்டல் சேஸ்டானா நம்ம ஆஃப்டர்நூன் நேப் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்ல, குட்டி தூக்கம் ஒன்று போடுவோம்ல, அதுதான் மென்டல் சேஸ்டாவே குறைஞ்சி போயிடுச்சு ரொம்ப. இது லோவஸ்ட் லிமிட் எவ்வளோ கம்மியாக மூலமாக மறந்துச்சு, அவ்வளோ பிஸி ஆகிட்டு எல்லாரும். ஹைட்ரா ஹெடட் அண்ட்ரஸ்ட் அப்படின்னா ஹைட்ரா ஹெடட்னா வந்து ஃபுல் ஆஃப் சம்திங், மண்டைக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று ஓடிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று, ஏதாவது ஒன்று ஓவர்வெல்மிங்காக ஏதாவது ஒரு வேலை இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஏதாவது ஒன்று ஆக்குபைடாகவே இருக்கிறது. அது அப்போ ஒரு அண்ட்ரஸ்ட் ஃபீல் இருக்கும், நம்ம காமாக பீஸ்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணுறதே இல்லை நம்ம. இது எல்லாமே நம்மளோட எல்லா வாழ்க்கையோட எல்லா பார்ட்டையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மேபி நல்லதாக இருக்கலாம், பட் அது நல்லதுக்கு மட்டுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நல்லதுக்குன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், நிறையா டெவலப் ஆகும். கண்ட்ரி சைடு இருந்தவங்க நிறைய படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலைக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எல்லாமே டெவலப் ஆகல. அதனால் அது நல்லது ஒரு பக்கம் இருக்குது, அது மட்டுமே இல்லை, அது நல்லது மட்டும்னே சொல்லிட முடியாது, இயற்கையே மாறுதில்லை, அதனால் அப்படி சொல்கிறாரு. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. இந்த என்னோட அழகான இந்த டேஸ் வந்து, அதாவது இவர் நினச்சி பார்க்குறதுல அவரோட பழைய டேஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ லோட்டஸை வந்து ரிவரில் இது பண்ணி விடுவாங்கல்ல, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருமோ அந்த அளவுக்கு சாக்ரெட் ஸ்ட்ரீம்னா இப்போ நம்ம கோயிலெல்லாம் சாமிக்காக போடுறது, அந்த மாதிரி போடுற லோட்டஸ் வந்து வேகமாக பாஸ் ஆகி போயிடும்ல, அந்த மாதிரி போகிற மாதிரி என்னோட இந்த அழகான நாட்கள் வந்து சீக்கிரமாக போயிடுச்சு. Some rainy afternoons I spent in a veritable frenzy singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. Veritable அப்படின்னா மோர் எக்ஸைட்டிங் அப்படின்னு அர்த்தம். அவர் அது அந்த டேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு பாருங்க. சில மழை பெய்கிறப்ப சில ஆஃப்டர்நூன்ஸ் என்ன பண்ணுவாராம், அவர் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வைஷ்ணவா சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு அவரே வாசிச்சுக்கிட்டு தனியாக யாரும் இல்லாமல் அவருக்கு அவரே துணையாக இருந்துட்டு போயிட்டு இருப்பாராம். ஓகே, இன்னும் மிச்ச ஆஃப்டர்நூன்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னா, அதர் ஆஃப்டர்நூன்ஸ் we would drift along in a boat by my brother Jyotirindra accompanying my singing with his violin, and as beginning with the Puravi we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Behaga the western sky close the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. அப்படின்னா சில நாள் அவராக தனியாக வாசிச்சுட்டு போவாரா, மிச்ச நாள் அவர் எப்படி வாசிச்சுட்டு போவாரான்னா அவர் பிரதரோட போட்டிங் மாதிரி போகிறார். அந்த ரிவர் தானே அது. அவர் பிரதர் யார், ஜோதிரேந்திரா. அவர் வந்து இவர் பாட, அவர் வயலின் வாசிக்க, அப்படியே ஜாலியாக பாடிட்டு அவங்க போகிறாங்க. என்ன பாடுவாங்கன்னா புரவி பெஹாகா அப்படின்றதுலாம் ஒரு ராகத்தோட பேர் நினைக்கிறேன். புரவின்றது வந்து சன்செட் டைமில் பாடுவாங்களாம். பெஹாகான்றது வந்து நைட்டுக்கு மேலே, அதாவது அந்த நைட்டே முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பிக்கல, அதாவது ஒரு 9 o'clock மேலே அடுத்த நாள் ஆரம்பிக்கணும், 12 மணிக்கு முன்னாடி அந்த டைமில் பாடுறதா பெஹாகா. அப்போ புரவி பெஹாகா இந்த ராகத்தில் அவங்க பாடிக்கிட்டே போகிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. அப்புறம் வந்து அவங்க எல்லாம் அது ரோ பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போன அப்புறம் லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த வில்லானா அந்த வீடு இருக்குல்ல, இங்கே ஆறு இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வழியாக போய் அங்கே வந்து குவில்ட் அப்படின்னா அந்த ஒரு நம்ம ஹாஸ்டல் மெத்த மாதிரி இருக்கும், நம்ம கம்ஃபர்டர் மூடுவோம்ல அந்த மாதிரி சின்ன மெத்த இருக்கும்ல, அதான் குவில்ட். அதை விரித்து அந்த டெரஸில் உட்காந்து ரிவர் பார்த்துட்டு உட்காந்துக்குவாங்களாம். By then a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and moonlight glimmered over the smooth flowing stream. ஓகே, எப்படி விரித்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அப்படி ரொம்ப அமைதியாக நிலத்துலேயும் சரி வாட்டர்லேயும் சரி அப்படி ஒரு அமைதி நிலவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பகல் டைமில் அந்த நிறைய ட்ரீஸ் இருக்குது, அந்த ட்ரீஸோட கேப்லலாம் வந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்குல்ல, ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ்னா தான் மீனிங். ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் அந்த பேங்க் சொல்லியிருக்காங்க. அந்த ஆற்றங்கரையில் இருக்க ட்ரீஸில் அங்கங்கே அடர்ந்த செடி இருக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கும் வானத்துலேருந்து, அதுலேருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே மாதிரி நைட்டு நல்லா இருட்டும் போது வந்து மூன்லைட் நல்லா வந்துடும். அது வந்து அந்த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம், அந்த ஆறு ஓடுதில்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் அந்த மூன்லைட். The villa we were living in was known as Moran's Garden. A flight of stone-flagged steps led from the water to a long, broad veranda which formed part of the house.
The rooms were not regularly arranged nor on the same level, and some had to be reached by short flight of stairs. The big sitting room overlooking the landing steps and stained glass windows with colored pictures. அதாவது அவங்க இருந்தாங்களே ஒரு வில்லா, ஆத்தங்கரையில் ஒரு வில்லா, அது பேர் வந்துட்டு மோரான்ஸ் கார்டன். A flight of stone flagged steps அப்படின்னா இந்த இருக்குல்ல ஸ்டோன் ஃபிளாக்ஸ் இப்படி கல்லே படிக்கட்டு மாதிரி இருக்கும்ல, இதுதான் அது வந்து இந்த ரிவரில். இது எக்ஸாக்ட் பிக்சரில் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரிவர்லேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ். ஸ்டோன் ஃபிளாக் ஸ்டெப்ஸ்னால் கல் படிக்கட்டு மாதிரியில் கல் படிக்கட்டு தான். அது வந்து போகுது. அது எதுக்கு லீட் பண்ணுது? ஆற்றுலேருந்து அப்படியே ஏறி போகிறாங்களா, அதாவது நீளமாக போகுது. ஒரு ப்ராடாக ஒரு வராண்டா இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே, அது வரைக்கும் போகுது. அந்த வராண்டா வந்து அந்த வீட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம்ஸ் வந்து ரெகுலராக இருக்காதாமா, எல்லாமே சேம் லெவலில் இருக்காது. ஏன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னா, இப்போ படி ஏறி போயிட்டாங்களா, ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃபிளாக் ஸ்டெப்ஸ், அதில் ஏறி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு வராண்டா இருக்குது, அங்கே போனால் ஒரு ரூம்குள்ளே போனால் அது ஒரு ரூம் இருக்கும், திருப்பி ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் அதுக்கு மேலே அது பக்கத்தில் இன்னொரு ரூம், அப்புறம் இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரே லெவல்னால். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், ஒரு வாட்டி படி ஏறி உள்ளே போயிட்டோன்னா ஃபுல்லாகவே ஒரு இருக்கும். சில வீட்டில் நம்ம பார்த்துருப்போம்ல, குட்டியாக இப்போ டைனிங் போகணுன்னா, இல்லை டைனிங் வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும். சில வீட்டில் நம்ம கிச்சன் இருக்கும், டைனிங் மட்டும் தனியாக செட்டப் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ அது வந்து எல்லாம் சேம் லெவலில் இல்லை, ஒரு ரூம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. அதனால சேம் லெவலில் இல்லை. பை ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு குட்டி மேலேயோ, இப்போ ஹால்லேருந்து இன்னொரு ரூமுக்கு மேலேயோ கீழேயோ, இல்லை கிச்சன்லேருந்து டைனிங்க்கு கீழே போகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒரே லெவலில் இல்லை. பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்ட் பிக்சர்ஸ். அந்த பிக் சிட்டிங் ரூம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது அங்கே அது வந்து லேண்டிங் ஸ்டெப்ஸையும் அந்த ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸையும் பார்த்துருக்கோங்க. ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ்னால் நமக்கு கிளாஸ் பெயிண்டிங் அடித்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கலர்டாக இருக்கும். அது வழியாக வெயில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல. நம்ம நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருப்போம், சர்ச்சஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் வாஸ் a swing hanging from a branch of half hidden dense foliage, and in the checkered light a shade of this power, 2 persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle like palace up and down, which men and women in festive garb were going and coming. Okay, sorry. இங்கே பாருங்கள், பெயிண்டிங் எக்ஸாக்ட்லி இது பெயிண்டிங்கில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக காட்டுறேன். ஒரு மரம், அந்த பெயிண்டிங் 2 பெயிண்டிங் இருக்குது அந்த பிக் சிட்டிங் ரூமில். ஒரு பெயிண்டிங் அப்படின்னா ஒரு மர கிளையிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விங் தொங்குது. அதில் 2 பேர்னு கப்பல் கொடுக்கல, 2 பேர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் உட்காந்துட்டு இப்படி ஹாஃப் ஹிடன் அப்படின்னா அந்த கயிறு இருக்குல்ல, அது வந்து பாதி மறைஞ்சிருக்கிற அளவுக்கு அவ்வளோ இலைகள் பூக்கள்லாம் மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெயிண்டிங். இன்னொரு பெயிண்டிங் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோட்டை மாதிரி, கேசல் அப்படின்னா ஒரு கோட்டை, அந்த மாதிரி படி ஏறி போகிற மாதிரி, அந்த ஒரு படி லீட் பண்ணி கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி. அதில் வந்து மேலேயும் கீழேயும் ஃபெஸ்டிவ் கார்டு, நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் லேஸில் நல்ல துணி போட்டிருப்போம்ல, கார்டுனா நல்ல க்ளோத்ஸை மீன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஏறி இறங்கி வர மாதிரி ஒரு பெயிண்டிங். 2 பெயிண்டிங் இருக்குங்க. அந்த லைட் ஃபெல் ஆன் விண்டோஸ். These pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. Okay, அப்போ இந்த மாதிரி 2 பெயிண்டிங் இருக்குது. அந்த கிளாஸ் விண்டோஸ் தானே கலர்ட் பிக்சர்ஸாக இருக்குது. இப்போ வெயில் வந்து அதில் படும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ரிவர்ஸ் அது அழகாக இருக்குது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் ரிவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து ஹாலிடே மியூசிக் மாதிரி அவருக்கு இருக்குது. கப்பல் கொடுத்துருக்காங்க. The love thrills of swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. அதாவது அந்த கப்பல் எவ்வளோ அழகாக இருக்குங்க. எட்டர்னல் ஸ்டோரி அந்த பெயிண்டிங் அப்படியே இருக்கும். அந்த பெயிண்டிங் வயசாகாதுல, அங்கே எப்போவுமே அந்த லவ் கப்பல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி woodlands of the river bankனா மரமாக இருக்கிற அந்த ரிவர் பேங்க், இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி இருக்குது, இது வந்து ஒரு ஹாலிடே மியூசிக்காக இருக்கும் அப்படின்னு இதோட அழகை வர்ணிக்கிறார் அவர். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. Then I used as my room for writing poetry. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs and of this room I wrote. Okay, இதில் இருக்கிறது இந்த வீட்டில் டாப் மோஸ்ட் ரூமில் வந்து ஒரு ரவுண்ட் டவர் மாதிரி இருக்கும். அந்த டவர்லேருந்து சுற்றி விண்டோஸாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் விண்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரூமை வந்து இவர் போய்ட்ரி எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாராம் அந்த ரூமை. ஓகே, அங்கேருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது அந்த ரூம்லேருந்து. அதாவது எல்லாமே வந்து அதாவது அந்த வீட்டிலேயே ஹையஸ்ட் ரூம் அது, டாப் மோஸ்ட் ரூம் அது. அங்கேருந்து ஜன்னலை பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. மேலே வானம் ஓப்பன் ஸ்பேஸும் சில ஹைட்டாக இருந்தால் அந்த ட்ரீஸோட இது மட்டும் தெரியல, உச்சி மட்டும், அந்த மாதிரி மட்டும் தெரியும், எதுவுமே தெரியாது. ஈவினிங் ஆனாலே பிஸியாக அவர் எழுத ஆரம்பிச்சிருவாராம்.
இங்கே பாருங்கள், there were in the breast of limitless space clouds are light to sleep, I have built my house for thee, ஓ poesy. poesyனா poetry, poem, கவிதையே தெரியுமா அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, லிமிட்லெஸ் ஸ்பேஸ், அளவே இல்லாத ஸ்பேஸ் இருக்கிற நெஞ்சில் அழகான மேகங்கள் படுத்து தூங்குற மாதிரி நான் உனக்கு ஒரு ரூமே கட்டி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன், ஓ poesy அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் எது படிக்கணும், லெசனே எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். வேணால் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். அவர் எப்போ செகண்ட் வாய்ஸ் டு இங்கிலாந்து, அந்த எப்போ எழுதினாரு, செகண்ட் வாய்ஸ் டு இங்கிலாந்து அப்போ. அப்புறம் அவங்க பிரதர் பேர் ஜோதிந்திரா, சிஸ்டர்இன்லா பேர் கொடுக்கல. அவங்க இருக்கிற வீடு ரிவர்சைட் வில்லா, அது பேர் எங்கே இருக்குன்னு சந்தர் நாகூர். அதோட பேர் என்ன, மாரன்ஸ் கார்டன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரிவர் நேம் என்ன, கேஞ்சஸ். ஓகே, இதெல்லாம் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், சவுத் ப்ரீஸ், இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்துச்சான், ஆஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி, அப்படி ஃபீல் ஆச்சாம். அண்ட் இன்னொன்று யார் எப்படி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு, மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் மதர்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அந்த லிட்டில் ரிவர்சைட்னஸ் எதால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, மில்ஸ் விச் ட்ராகன் லைக், அந்த மில்ஸால் ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னு எதோட கம்பேர் பண்ணுறாரு, அந்த மில்ஸை ட்ராகன்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. அது அதோட ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ்லேருந்து வெளியே விடுறது மாதிரி, அது பெல்ச்சிங் என்ன ஸ்மோக், பிளாக் ஸ்மோக், இது கூட கேட்கலாம் மேபி. அப்புறம் நம்மளோட ஹவுஸ் ஆஃப் மார்னிங் சைஸ்ட், அதுவும் நேரோ டவுன் ஆயிடுச்சு. அதில் பார்த்தோம்ல, நம்ம ஆஃப்டர்நூன் நாப்பே போயிடுச்சு. அப்புறம் ஹைட் அண்ட் ட்ரெஸ்னால் மைண்ட் ஃபுல்லாக ஆக்குபைட் ஆகி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று அப்படி இருக்குது, அந்த பாயிண்ட்லாம் பார்த்தோம் நம்ம. அப்புறம் இது கேட்கலாம் மேபி. ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் அவர் தனியாக போகும்போது ஓல்ட் வைஷ்ணவா சாங்ஸ் அவரே டியூன் போட்டு பாடிட்டு போவார். அவரோட பிரதர் கூட போகும்போது அந்த ஆஃப்டர்நூன்ஸில் போட் பண்ணிகிட்டே போவாங்க. ஜோதிரேந்திரா அவரும் போவாங்க. அவர் பிரதர் வயலின் வாசிச்சுட்டு இருப்பார், இவர் பாட்டு பாடுவார். அப்புறம் என்னென்ன ராகா பார்த்தா புரவி பெஹாகா, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இது அவ்வளோதான். அப்புறமா இந்த மாரன்ஸ் கார்டனோட டிஸ்கிரிப்ஷன், ஸ்டோன் ஃப்ளாக்டு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இது எப்படி கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 3-4 பாயிண்ட் கொடுத்து ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து இதில் தப்பு எதுன்னு கூட கேட்கலாம். இதை வேறு எப்படி கேட்க முடியும்னு எனக்கு தெரியல. மாரன்ஸ் கார்டனோட அக்கார்டிங் டு மாரன்ஸ் கார்டன் கீழே இருக்கிறதுல எது ரைட் அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் ரைட் மிச்சம் எது தப்பாக கொடுக்கலாம். இல்லை எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாமே கொடுத்து ஒன்று தப்பானது கொடுக்கலாம். அதனால் நீ ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எல்லாமே சேம் லெவலில் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. இது மிச்சம் எல்லாமே கொடுத்துட்டு சேம் லெவலில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் ராங். அந்த மாதிரி இந்த இதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்னென்ன பெயிண்டிங் இருந்தது, 2 பெயிண்டிங், ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் இந்த 2 பெயிண்டிங் நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல, இந்த ஒரு பெயிண்டிங், அதாவது ஸ்விங், ஒரு கப்பல் இந்த மரத்தில் ஸ்விங் பண்ணுற மாதிரி. அப்புறம் இன்னொரு அந்த கேசல் லைக் பேலஸில், இதில் ஆக்சுவலி ஆளுங்க போயிட்டு வர மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த பிக்சர் எடுத்தேன். அந்த மாதிரி எதில் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் men and women ஃபெஸ்டிவ் கார்டில் போயிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்னா அது கூட கேட்கலாம். 2 பெயிண்ட். அப்புறம் அவரோட டாப் மோஸ்ட் ரூம் பற்றி என்ன கொடுத்துருக்காது, ரவுண்ட் டவர், விண்டோஸ் ஓப்பனிங் டு ஆல் சைட் நான் சொன்னேன்ல, அங்கே உட்காந்து ஒரு என்ன எழுதுவார், பொய்ட்ரி ரூமாக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு எழுதுறதுக்காண்டி. ஈவினிங் சாங்ஸ் ரொம்ப பிஸியாக எழுதுவார். அப்புறம் இந்த லைன் கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம். there were in the breast of limitless space clouds or light to sleep, I have built my house for thee, ஓ poesy. அவ்வளோதான். ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் அபவுட் தி ஆத்தர் பாருங்கள். பீரியட் 1861 to 1941. அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, பெங்காலி போயட், ஆத்தர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட் எல்லாமே. அவர் கீதாஞ்சலி எழுதின வருஷம் 1912. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர்லாம் ஞாபகம் வருது கீதாஞ்சலி தான். அது மை ரெமினிசன்ஸ்ன்றது எப்போ எழுதி பப்ளிஷ் பண்ணது எப்போன்னா 50th இயர், அவரோட 50வது வயசில் எழுதியிருக்காரு. எப்போனா யூரோப்புக்கு ஒரு ட்ரிப்காண்டி போகிறார், யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு. அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. ஃபார் ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த் 1912. அவர் உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு மேபி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காண்டி போயிருக்கலாம். அப்போ இது எழுதியிருக்காரு, 1912 எழுதியிருக்காரு. இட் வாஸ் இன் கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் ஹி ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். இந்த ட்ரிப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இங்கிலீஷ், மேபி அதுக்கு முன்னாடி பெங்காலி மட்டுமா இல்லை வேறு லாங்குவேஜில் எழுதியிருந்திருப்பார் போல். அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு பப்ளிகேஷனுக்காண்டி. ஃபஸ்ட் டைம் எழுதினதே எவ்வளோ டிஃபிகல்ட்டான இவ்வளோ வேர்ட்ஸ் வச்சு எழுதியிருக்காரு பாருங்கள். அவ்வளோதான். அப்புறம் க்ளாசரி பார்த்துக்கோங்க, புக் பேக் பாருங்கள். த ஆத்தர் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிவர் த கேங்கஸ். எந்த ரிவர், கங்கை பற்றி சொல்லியிருக்காரு. த ஆத்தர்ஸ் பிரதர் நேம் என்னது, ஜோதிந்திரநாத் தாகூர். ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க, ஜோதிரிந்திரநாத், இதில் மேபி தப்பாக இருக்குது. The moon glimmered over the smooth flowing stream. Okay, the beauty of Bengal and the Ganges served as food and drink. அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஆத்தர். அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, கிளிப்டு வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு பிளெண்டிங் இருக்குல்ல, இந்த டேப்லெட் காலம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பைனரி டிஜிட் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள், நம்ம ஸ்கூலில் பார்த்து நம்மளே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. பைனரி டிஜிட், பிட்டு,
பிரஞ்ச், கேம்கார்டர், எலக்ட்ரிக் இதெல்லாமே படிச்சுக்கணும் நம்ம. அப்புறமா இதோட ஆன்சர் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பாலிசினா இன்டர்போல், ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட்னா ஹெலிபேட், மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் மோட்டல், எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டல் எடுசெட், எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ் இ-காமர்ஸ். நமக்கு இதோட ஆன்சர் எல்லாமே இதில் 5 வேர்ட்ஸ் இருக்குல்ல, இதை எப்படி சென்டென்ஸில் இருக்குன்னு கேட்டுருக்காங்க, நம்மள எழுதிருக்கோம். அப்புறம் இந்த இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். ஃபுட் வச்சுன்னா பேட் எக், பீஸ் ஆஃப் கேக், இந்த மாதிரி இந்த இடியம்ஸ் எல்லாம் புக் பேக்கில் உள்ளதே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா?